பேருக்கு அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான விஷயங்களோ அதில மட்டுமே செட்டில் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு புதுசா ஏதாவது ஒரு விஷயங்கள் முயற்சி பண்றதுக்கு ரொம்ப ஒரு தயக்கம் இருக்கும். ஆனா நெறைய ஆசை இருக்கும். ஏன்னா மத்தவங்க ஏதாவது புதுசா ட்ரை பண்ணும் பொழுதோ, ஆர் அவங்க அத முயற்சி பண்ணி அதுலேருந்து கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் ஷேர் பண்ணும் பொழுது, ரொம்ப ஹேப்பியா இருக்கும். அவங்களுக்கு மனசுக்குள்ள தோணும். ஓகே, எனக்கும் இந்த திறமைலாம் இருக்கு. நானும் இதெல்லாம் முயற்சி பண்ணணும். எனக்கும் அந்த ஆசை இருக்கு அப்படின்னு. ஆசை எவ்வளோ பெருசா இருந்தாலும், பட் அந்த தயக்கமும், அந்த பயமும், அந்த சந்தேகமும் அவங்கள அடுத்த ஒரு கட்டத்துக்கு எடுத்துட்டு போகவே அலோவ் பண்ணாது. இந்த வீடியோல உங்க எல்லார்கிட்டயும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம், புது புது விஷயங்கள ஏன் நம்ம முயற்சி பண்றதுக்கு தயாராகணும்? எப்பவுமே நம்மளுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குமோ, அங்க மட்டுமே நம்ம தங்கிடக்கூடாது. புது விஷயங்கள நம்ம முயற்சி பண்றனால நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ உங்களோட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். தி ஃபர்ஸ்ட் திங் நான் சொல்லணும்னு நினைக்கிறது, எப்பவுமே நம்ம ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பெர்சனாலிட்டியா இருக்கணும். ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்லுக் நம்ம மெயின்டெயின் பண்ணணும். அப்படியெல்லாம் நம்ம நினைப்போம்ல. அதுக்கெல்லாம் ஒரு பேஸ் லைனே எப்போ நம்ம நம்மளோட ஜோன்ல இல்லாம, மெதுவா புது புது விஷயங்கள முயற்சி பண்ணும் பொழுது, நம்ம எப்ப தயாராகுறோமோ, அப்பதான் அந்த கேட்வே ஓப்பன் ஆகும். அதாவது அந்த கான்ஃபிடன்ஸ்ன்றது பில்ட் ஆறதுக்கு அந்த பேஸ் லைனே த மொமெண்ட் யூ ட்ரை நியூ திங்ஸ். நியூ திங்ஸ் நம்மளுக்கு நெறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ கொண்டு வரும். எப்பவுமே அது எடுத்த உடனே பெரிய சக்சஸ் வந்துரும். ஆர் எடுத்த உடனே உங்களுக்கு அதுலேருந்து ஏதாவது சம்பாதிக்க முடியும். ஆர் நல்ல ஒரு பேரும், புகழும் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும், எப்போ நீங்க அந்த அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளிய வரீங்களோ, அப்பதான் உங்களுக்கே ஒரு ஒரு புது அவுட்லுக் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். நம்பர் 2, இட் எக்ஸ்பாண்ட்ஸ் யுவர் ஐடென்டிட்டி. சி நான் இதுதான். எனக்கு இதுதான் பிடிக்கும். நான் இந்தந்த விஷயங்கள் தான் செய்வேன். எனக்கு இதுதான் வரும். எனக்கு இதெல்லாம் வராது. அப்படின்னு நம்ம ஒரு பார்டர் லைன் மாரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளேயே நம்ம இருப்போம். பட் புது விஷயங்கள நீங்க முயற்சி பண்றதுக்கு தயாராகும் பொழுது, அந்த ஐடென்டிட்டிய நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, உங்களுக்கே தெரியாம கூட இருக்கலாம். இதெல்லாம் என்னால செய்ய முடியும். ஆர் இந்த ஃபீல்டுல எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த உலகத்த நான் இன்னும் பார்க்கவே இல்ல. நான் இப்ப தான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். எனக்கும் இதுல ஒரு திறமை இருக்கு. எனக்கு இதுல நேரம் செலவழிக்கும்போது என் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. ஸோ மெதுவா நீங்க யாரு அப்படின்ற அந்த ஐடென்டிட்டி மெதுவா எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுல இருந்து வர்றது தான் அந்த கிரியேட்டிவிட்டி. எப்பவும் நம்ம நினைப்போம்ல, அவங்கலாம் எப்படி இவ்ளோ கிரியேட்டிவா இருக்காங்க? எப்படி இவ்ளோ வித்தியாசமா யோசிக்கிறாங்க? ஏன்னா, யாருமே ஒரு நாள் காலையில எந்திரிச்ச உடனே, ஓகே நான் கிரியேட்டிவா இருக்கணும். நான் கிரியேட்டிவா ஒரு ரிசல்ட் குடுக்கணும். அப்படி சொல்லி வர்றது கிடையாது. எப்பவுமே அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். ரெகுலரா எல்லாரும் யோசிக்கிறாங்க. 10 பேர் ஒரே மாரி யோசிக்கிறாங்கன்னா, அதுல ஒருத்தர் மட்டும் ஓகே இத நம்ம வேற ஒரு ஆங்கிள்ல இருந்து பார்க்கலாமா? வேற ஒரு ஷிஃப்ட் நம்ம எடுப்போமா? அப்படின்னு யோசிக்கிறாங்களா? அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறது தான் அவங்களுக்கு அந்த வித்தியாசமான ரிசல்ட்ட கொண்டு சேர்க்குது. ஸோ புது விஷயங்கள நீங்க முயற்சி பண்ணும் பொழுது, நீங்களே உங்க மைண்டுக்கு ஒரு ட்ரெய்னிங் குடுக்குற மாதிரி. ஓகே, இது எப்பவுமே நான் செய்ற ஒரு காரியம் இல்ல. இது ஏதோ எனக்கு ஒரு புது விஷயமா இருக்கு. பட் இதுல நான் யோசிக்க யோசிக்க எனக்கு வேற புது ஆப்ஷன்ஸும் நான் நெறைய ஐடியாஸ ஜெனரேட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறது, ஆக்சுவலா என்னோட லைஃப்லயே நான் ரிலேட் பண்ணி சொல்லணும்னா, புது விஷயங்கள முயற்சி பண்ணும் பொழுது நம்ம பெர்ஃபெக்ஷனிசம் ஆட்டிட்யூட்லேருந்து நேச்சுரலா வெளிய வர ஆரம்பிச்சுருவோம். ஏன்னா, நான் ஸ்டார்ட்டிங்ல எனக்கு அந்த ஒரு ஆட்டிட்யூட் எப்பவுமே இருக்கும். அதுல நான் ரொம்ப சஃபர் ஆயிருக்கேன். ரொம்ப ஒரு ஸ்ட்ரக்லிங் ஃபேஸா தான் இருக்கும். அதாவது எது செஞ்சாலும் அது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அப்படி இல்லன்னா நான் செய்யவே கூடாது அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜோன்ல தான் நான் இருந்தேன். பட் எப்போ அந்த ஒரு அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோனுக்குலாம் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள முயற்சி பண்றதும், சோஷியல் மீடியால நம்மளோட பிரசன்ஸ டெவலப் பண்ணும் பொழுது, நெறைய விஷயங்கள நான் புதுசா கத்துக்கிறேன் இல்லையா? இது எதுவுமே எனக்கு எதுவுமே தெரியாது. இது எதுவுமே நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே கத்துக்கிட்டு வந்த விஷயங்கள் கிடையாது. நம்ம போஸ்ட் பண்ண பண்ண நம்மளோட வொர்க் செய்ய செய்ய நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் தான். ஸோ நேச்சுரலா நீங்க புது விஷயங்கள முயற்சி பண்ணும் பொழுது, ஆப்வியஸா உங்களால அந்த பெர்ஃபெக்ஷனிசம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அது இம்பாசிபிள். ஸோ அந்த ஒரு ஆட்டிட்யூட்லேருந்து நேச்சுரலாவே நீங்க வெளிய வந்துருவீங்க. அண்ட் யூ வில் பி கம்ஃபர்டபிள். ஓகே, இது என்னோட வொர்க். இத நான் டிஸ்ப்ளே பண்றேன். ஆர் இது என்னோட வொர்க். இதுல இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்ன? இதுல நான் என்னென்ன கத்துக்கணும்? இதுல என்ன மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன்? எப்பவுமே அந்த கம்பேரிசன் வெளி உலகத்தோட இருக்காது. எப்பவுமே ஓகே, என்னோட வொர்க்கோட தான் நான் கம்பேர் பண்ணுவேன். நேத்து நான் பண்ணதோட இன்னைக்கு நான் எவ்வளோ பெட்டரா இருக்கேன் அப்படின்றது. ஸோ அதுவுமே ஒரு பெனிஃபிட்டா நான் சொல்லுவேன். அண்ட் முக்கியமா
growthன்றது எப்போனாலும் எந்த ஸ்டேஜ்லனாலும் நம்ம லைஃப்ல எந்த ஒரு கட்டத்திலையும் அந்த வளர்ச்சின்றது நம்மளுக்கு கிடைக்கக்கூடும். அதுக்கும் நிறைய சாத்தியம் இருக்கு, நிறைய பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றத நான் உணர்ந்தேன். நீங்க வந்து எப்போ உங்களோட ஜோன்லேருந்து, உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து புது விஷயங்களை நீங்க முயற்சி பண்றீங்களோ, அந்த தயக்கத்திலிருந்து வெளியே வந்து அந்த ஃபியர், அந்த ஒரு சந்தேகம், ஓகே, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. பட் இந்த சைடுக்கு ஆப்போசிட்டா ஒரு உலகம் இருக்கு. ஓகே, அந்த உலகத்துல தான் அந்த அடுத்த கட்டம் நம்மளுக்கு என்ன ஒரு மேஜிக் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மேஜிக்கை நம்ம அன்கவர் பண்ணணும்னா புது எக்ஸ்பீரியன்ஸஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கணும். எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமா நம்மளோட இன்டென்ஷன்ஸ் ஜென்யூனா இருக்கு, உங்களோட எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப பியூரா இருக்கும் பொழுது நிச்சயமா அதுக்கான ஒரு நல்ல ரிசல்ட்ஸும் உங்களை தேடி வரும். ஸோ உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிற விஷயம், நம்மளுக்கு லைஃப்ல இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இங்கே நம்ம இருக்கோம் அப்படின்னா இது ஒரு ப்ரெசன்ஸே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த டைம் வந்து ரொம்ப இன்ஃபினைட் டைம் கிடையாது, ரைட்? ஒரு லிமிட்டட் டைம். நம்மளுக்கு எவ்வளோ தூரம் நம்மளுக்கு அந்த அவைலபிள் டைம் இருக்குன்றது நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் பொழுது நீங்களா ஒரு லிமிட்டேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதோ, நீங்களா ஒரு உங்க தயக்கத்தாலையும் ஒரு பயத்தாலையும் ஒரு சந்தேகத்தாலையும் யார் என்ன நினைப்பாங்க, யார் என்ன பேசுவாங்க, அந்த ஒரு ஜோனை நீங்க கிரியேட் பண்ணி நீங்களே ஒரு ஹர்டில் கிரியேட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குன்றது உங்களுக்கே தெரியாது. ஸோ எல்லா தைரியத்தோடையும் புது விஷயங்களை முயற்சி பண்ணுங்க, நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்கு தயாராகுங்க. அந்த உலகம் நிறைய நல்ல விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். On that positive note, I'm signing off. Take care. Bye.